அந்த லட்சுமி கையெல்லாம் வழங்க மண்ணு வந்திய சுவாமி எத்திற்கு தொடங்கமில்லையானேவா என் பேர் பாபு என் உளிநெல்லூர் நான் உளிநெல்லூர் நான் மாமூலாக இருக்கிறது பொங்கலுக்கு மாந்தாங்கல்ல தான் இருப்பேன். அப்படிங்களா? எத்தனை வருஷமா செஞ்சிட்டு இருக்கீங்க இந்த வேலை? எங்கள் பாட்டங்காலத்துலேருந்து பழகுவோங்க. அப்படியா? எங்கள் பாட்டங்காலத்துலேருந்து நாங்கள் மாந்தாங்கல்ல தான் மாமூலாக இருப்போம். அப்படிங்களா? முன்னாடி சொன்ன ஊர் என்ன? சொந்த ஊர் உளிநெல்லூர். எந்த மாவட்டம் வருது? ராணிப்பேட்டை தான். அப்படிங்களா? ஓ சரி சரி சரி. இப்போ இதுக்கு முன்னே வேலூர் இருந்துச்சு. 30 மாடு 40 மாடு 50 மாடு வச்சிருந்தா அவன் தான் பெரிய பணக்காரன். நாங்கள் பொண்ணு கொடுத்தோம்னா 10 மாடு 20 மாடு பொண்ணுக்கு வரதட்சணை சேத்தனமா ஓட்டி கொடுக்கணும். எங்களுக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளைக்கு போய் பொண்ணு கேட்கறதுக்கு போனாலும் சரி எங்களை மாடு வச்சுருந்தது தான் பொண்ணு கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. மாடு இருந்தா அவன் தான் பணக்காரன். அப்படிங்களா? அவங்களுக்கு தான் பெரிய சொத்து. பசு மாடா காளை மாடுங்களா? எந்த மாடு? சரி. ஓ சரி சரி. அதுதான் சில பேர் வந்து சாமிக்கு பராத்துக்குவாங்க. இப்போ உங்க வீட்டுல ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, குழந்தைங்க இல்லைன்னாலும் சரி, கல்யாணம் 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் குழந்தைங்க இல்லைன்னா வேண்டிக்குவாங்க. இது போல பெருமாள் சுவாமி வெங்கடேஷ் பெருமாள் எனக்கு குழந்தை ஆசைன்னா உனக்கு இடைக்கு எடை போடுவேன், நாங்க கண்ணு குட்டி ஒன்று விட்டு முத்திரை போட்டு 10 பேருக்கு சாப்பாடு போட்டு உன் நதிக்கு வரேன் அன்னு பராத்துக்குவாங்க. என்னவோ அந்த பெருமாள் புண்ணியத்துல அவங்க பராத்துக்கு நேரம் லட்சணமா அவங்க குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க சொந்தக்கார பந்தக்கார எல்லாம் சொல்லி கண்ணுக்குட்டி ஒன்று அவங்க வீட்டுல பிறந்திருந்தா சில பேர் பராத்துக்குவாங்க. இது வயதுல சேங்கரை பிறந்தாலும் பொட்டை பிறந்தாலும் பெருமாளுக்கு விட்டுறாங்க. சில பேர் வந்து பட்டையா பிறந்தாலும் சரி அதை மாற்ற மாட்டாங்க. அந்த பட்டையை வந்து அதுக்கு சாயங்காலம் பண்ணி புடவை ஜாக்கெட்டு மொத்தம் எடுத்துக்கின்னு வந்து அதை கை விட்டு நடு வீட்டில் தழுவு போட்டு சாயங்காலம் பண்ணி எனக்கு ஓட்டு கொடுப்பாங்க மொத்தம் போட்டு. அது எப்படி என்ன பொட்டை கண்ணுக்குட்டி அது எப்படி என்கிட்ட வந்து 4 கலையா வளருது அதே போல அவங்க கோத்திரம் 4 கலையா வளரணும். இப்போ சேங்கரை வந்து சென்னை என்கிட்ட வந்து அது கோத்திரம் வழங்காது. அதே ஒரு பொட்டை கண்ணுக்குட்டி ஓட்டு கொடுத்தாங்கன்னா அது வயதுல 4 கண்ணுக்குட்டி உருப்பித்தாகும். அது 4 உருப்பித்தாச்சுன்னா அது வந்து அவங்க செஞ்சு புண்ணி அவங்க விடுறாங்க பார்த்தியா, அதே போல அவங்க கோத்திரம் 4 கலையா வளரும். சரி. அப்புறம் உங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் என்ன வேலை செய்வாங்க? எனக்கு 4 பேர் பசங்கம்மா, 3 புள்ள ஒரு பொண்ணு. பொண்ணு கட்டி கொடுத்துட்டேன். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. ஒருத்தன் வந்து 7வது படிக்கிறான், ஒருத்தன் 4வது படிக்கிறான். அப்ப பெரியவனு படிக்க போட்டான். அவன் 50வது வரைக்கும் படிச்சான். அவனுக்கு படிப்பு யாரில்ல. என்ன பண்றது, கீட்டு 10 மாடு இருக்குது. இப்போ அந்த பையன் லீவுல வந்து மாடு தான் ஓட்டுன்னு போறான். சின்ன 7வது படிக்கல அவன் மாடு ஓட்டுன்னு போவான் லீவுல. அப்புறமா ஓட்டாண்டி திரும்ப அவங்க 2 பேர் விட்டு விடுவேன். அவங்க தான் சாப்பாடு ஆக்கின்னு 2 பேர் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அப்புறமா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை போய் இட்டுன்னு வந்துடுவேன். அப்படிங்களா? இட்டுன்னு ஒரு 2 நாள் குழந்தைங்க இருப்பாங்க. இந்த பிறகு அப்புறமா எடுத்துன்னு போய் விட்டு விடுவேன். குழந்தைங்கள்ல இருந்தே இதுதான் பிராக்டிஸ், மாடு ஓட்டிட்டு போறது. ஊரும் காலத்துல இருந்தே இதுதான் எங்களுக்கு. இப்போ உங்களுடைய குழந்தைங்களும் சரி, அப்புறம் அவங்களுடைய உங்க பேர பசங்களும் சரி இந்த வேலை தான் செய்யறாங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ பெரியவனு படிக்க போட்டேன், அவனுக்கு படிப்பு ஏறல. ஒன்னு படிப்பு ஏறலன்னா நான் என்ன பண்ண முடியும்? அவரும் இந்த வேலை தான் செய்யறாங்க. இந்த வேலை தான் செய்யறான். அவங்க எதுனா அந்த பெருமாள் புண்ணியத்துல லட்சணமா அவங்க படிச்சு வேலைக்கு போனாங்கன்னா போட்டோம். இப்ப எத்தனை பேர் பசங்க வேலைக்கு போறாங்க? எத்தனை எங்களும் கூட வந்து இப்ப எத்தனை பேர் பசங்க படிச்சுட்டு வேலைக்கு போறாங்க. படிக்காத ஒருத்தர் 2 வேலைக்கு போறான். அவங்க யாருக்கு தலையேற்ற அந்த பகவான் எப்படி எழுதி வச்சுக்குதோ அப்படித்தான். சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறாங்க. சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒன்று ஆதி பூமாட்டுக்காரன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரல. எங்க பெரியவங்க அந்த காலத்துல வந்து யுவகம் கம்மி. அந்த காலத்துல இருந்தே ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆதியும் பூமாட்டுக்காரன்னு எழுதி கொடுத்துட்டு இருந்தா இன்னைக்கு கவர்மெண்ட்ல எல்லா சலுகையும் இருக்குது. நாங்க ஜாதியில வந்து மந்திரிங்க வரோம். ஓ சரி சரி. மந்திரின்னா அதுலயே 12 ஜாதிக்குது. நாங்க பூ எடரு. அதனால நாங்கள் எங்களவங்க யாருன்னா வந்து கேட்டால் இது போல் வந்து வீடு யாயப்பட்டங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு நாங்கள் போய் கேட்டால் எங்களுக்கு ஜாதி பற்றி கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன வர்க்கம் ஜாதி என்ன சாமி நாங்கள் மந்திரிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் வராது. இப்போ ஆதி பூமாட்டுக்காரர்னு பதிவாகி வருதுங்களா? வரல. அது இல்லை அது மாதிரி இருக்குதுங்களா? ஒரு பிரிவு இருக்கு இருக்குது. ஆனா சர்டிபிகேட் இல்ல எங்களுக்கு எங்கேயும் இல்ல. அவங்க என்னன்றாங்க ஆதி பூமாட்டுக்காரன்னா சர்டிபிகேட் எங்குமே இல்ல.
எங்களுக்கு வந்து ரெட்டி அணி எழுதி போட்டாங்க. ஒருத்தன் படிக்கிறான், அவன் காலேஜ் வரைக்கும். இல்ல ஐயா, நான் கேக்குற கேள்வி என்னன்னா, ஆதி பூமாட்டுக்காரன்ட்டு யாராவது வாங்கியிருக்காங்களா சர்டிபிகேட்? அது மாதிரி கவர்மெண்ட்ல பதிவு பண்ணிருக்கா? செஞ்சு சைடு வாங்கிக்கிறாங்க. அது மாதிரி வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு தனி சலுகை இருக்கு. எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இந்த பாரு, எங்களுக்கு வந்து இந்த ஆற்காடு சத்திரம், மோரணம், பெரும்பாகம், உளிநெல்லூர், கன்னிகாபுரம், இப்போ இந்த பக்கம் வந்து வடக்குப்பட்டு, அங்கே இந்த ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட அங்கே இருக்கிறாங்க. இந்த பக்கம் வங்கல் கூட்டோடு அங்கேயும் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் இல்லை. உங்கள் ஆளுங்களில் பிரதானமாக எந்த இடத்துல நிறைய பேர் இருக்கீங்க? நிறைய பேர் இருக்கிறது வந்து ஒரு 100 வீட்டுக்கு மேலே இருக்கிறது பெரும்பாகம் வந்தவாசி அண்டை அங்கே இருக்கீங்க. ஓஹோ. பூர்வீகம்லாம் உங்களுது எங்கே தெரியாது? பூரி வந்து இப்போ அந்த காலத்தில் வந்து எங்கள் உளியனூரில் வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போல்லாம் வந்து எந்த மாவட்டம் சொல்லுங்கள். உளியனூர்னா எந்த மாவட்டம்? அதற்கு பாரு. ஓ ஓகே ஓகே. அந்த மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டமே சொல்கிறீங்க. இப்போ எங்களும் வந்து அப்போல்லாம் வந்து வீடு வாசல் எல்லாம் இல்லை. ஊருக்கு ஒரு நாள் இந்த மாட்டுக்கிட்ட ஓட்டிக்கணும் போய்க்கினே இருப்பாங்க. எந்த ஊரில் போயிட்டு போதோ, மாட்டுக்கு எந்த ஊரில் மேய்ப்புக்குதோ அந்த ஊரில் 3 மாதம் 5 மாதம் 6 மாதம் கணக்கு கடை இருப்போம் அங்கேயே. அப்போ இப்போ போச்சு எங்கள் பாட்டங்காலத்துலேருந்து இப்போ வீடு வாசல் எல்லாம் இது உளியனூரில் கட்டுக்கு. நான் எங்கே போய் சுத்தினாலும் சரி, வெளியே மாட்டெல்லாம் ஓட்டின்னு வந்துட்டோம்னா 3 மாதம் 4 மாதம் வெளியே தான் இருப்போம். மாட்டுக்கு எங்கே மேய்ப்பு இருக்குதோ, மாடு மேய்க்கிறதுக்கு அந்த ஊரில் தான் நாங்கள் இருப்போம். உங்களுக்கு வந்து பூர்வீக குடி எந்த இடத்துலேருந்து வந்தீங்கன்னு தெரியல? பூரி எங்கள் பாட்டங்காலத்தில் இருந்தது. இந்த ஆமூரண்டா கரும்பூர் ஆமூரண்டா. ஓஹோ. அந்த காலத்தில் எங்கள் தாத்தா இருந்தார், அங்கே வீடு இருந்துச்சா. அங்கேருந்து இந்த பக்கம் வந்துட்டார். இந்த பக்கம் பொண்ணு கட்டிக்கணும், இந்த பக்கம் வந்துட்டார் எங்கள் தாத்தா. இப்போ பொண்ணு கொடுத்து வாங்குறதெல்லாம் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே பொண்ணு கொடுத்து வாங்கிப்பீங்களா, இல்லை உங்கள் ஆளுங்களே அசலில் கூட கொடுப்பீங்களா? எங்கள் ஆளுக்குள்ள அசல் கூட கொடுப்பீங்க. இப்போ சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்குதுன்னா, தாய் மாமா இருக்கிறாங்கன்னா, அவங்க வீட்டுல மாப்பிள்ளை இருந்தாங்கன்னா அவங்க மிஞ்சி கொடுக்க முடியாது. ஓ சரி சரி. அவங்களுக்கு சொந்தம் இருக்குது, தாய் மாமா பிள்ளைங்களும் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து கேட்டாங்கன்னா அவங்க தான் கொடுத்தா ஆகணும். அப்படி இல்லைன்னா யார் அசல் யார் வந்து எங்களுக்குள்ள தான், வேறெல்லாம் கொடுக்க மாட்டோம். அதுதான் உங்க ஆளுங்களே அசல் வெளி குடும்பத்துல கொடுப்பீங்க. எங்கள் பாட்டியா கூட கிருஷ்ணகிரி. ஓ சரி சரி. கிருஷ்ணகிரிக்கு பக்கத்துல காவேரிப்பட்டினம் பக்கத்துல வந்து சவுலூர். எனக்கு தாய் மாமா வரவெல்லாம் மொத்தம் அங்கதான் இருக்குது. கல்யாணம் எப்படி பண்றது? கல்யாணம் பண்ணா சீர்வரிசெல்லாம் நீங்க பொண்ணு கொடுப்பீங்களா? இந்த மாடு தான் ஓட்டு கொடுப்போம். மாடு தான் கொடுப்பீங்க? மாடு தான். இதோ கம்புலோ முகுத்தோ கால் செய்து எங்களால் முடிஞ்சது நாங்கள் போட்டோம். கேட்க மாட்டோம். அவங்க இதை நாங்கள் இது போல நாங்கள் சரம் ஒன்று கொடுப்போம், இது போல சாம்பு கோலம் ஒன்று கொடுப்போம். நாங்கள் மாட்டுக்கிற பைக்கு துணியிலுக்கு தைக்கிறது இது போல மாப்பிள்ளைக்கு சீரா கொடுப்பீங்க. சீரா கொடுப்போம். அதுதான் எங்களுக்கு சொத்து ஆஸ்தி. அதுதான் இப்போ பொண்ணு கொடுத்த வீடு கூட இந்த வேலை தான் செய்யறாங்க. உங்க மாப்பிள்ளை கூட இந்த வேலை தான். அவங்களாம் வந்து நம்ம வேலை செய்யணும், நம்ம இந்த தொழில் வேணாம்னா நாங்கெல்லாம் வேலைக்கிட்டாம் பண்ண மாட்டோம். அவனுக்கு எந்த தொழில் பிடிச்சிக்குதோ அந்த தொழில் போக வேண்டியது. வேற இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழில் கூட செய்யறீங்க? கட்டடம் மேஸ்திரியாவோ இல்ல போறாங்க? ஒருத்தர் 2 பேர் கத்துக்கணும், மேஸ்திரி வேலைக்கிட்ட போறாங்க, சித்தாள் வேலைக்கு போறாங்க. அதான் எங்களுக்கு சொத்து. எது பொங்கலுக்கு சுத்துற ஏதோ ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் ஆகணும். இது வருஷத்துக்கு ஒரு நாள். இன்னும் மீதி நேரத்தில் எங்கன்னா மாடு ஓட்டுன்னு போனோம்னா ஏதோ 100 150 200 ஆப்பிடும். போற தானியம் ஆப்பிடும். இந்த அரிசி கிச்சு போடுவாங்க. அதுதான் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு. சரி சரி சரி. நல்ல நாள் தீய நாள்னா எல்லாரும் ஒன்னா கூடி இருப்பீங்க? ஒன்னெல்லாம் இருக்க மாட்டோம். இப்போ இந்த நல்ல நாள் வருதா, அவங்கவுங்க பயகமா சுத்த. இப்போ நான் மாத்திர பக்கம் நான் வந்துடுவேன். அவங்க மாமலா சுத்துறாங்கல்ல, அவங்கவுங்களுக்கு பயகம் ஒண்ணு இருக்குது இல்ல. அவங்கவுங்க சுத்துற பக்கம் அவங்கவுங்க போடுவாங்க. இல்ல நான் சொல்றது திருமண நிகழ்ச்சி கல்யாணம் எல்லாம் பண்ணுவீங்கல்ல நீங்க, அப்ப எல்லா ஜனமும் ஒன்னா கூடி. அப்போ நீங்க எப்படி பண்றீங்களோ அதே போலதான் பண்றது. நீங்க என்ன ஒண்ணு மண்டபத்தில் பண்றீங்க. ஆமா. நாங்க சரியா மண்டபத்தில் பண்ண மாட்டோம். சொந்தக்கார பந்தக்காரெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டோம்னா ஊட்டாண்டிய உங்க வீட்டு வாசலையே பண்ணிடுவீங்க. மொத்தமே வருவாங்க. அப்படிங்களா? மொத்தமே 5 பந்தல் போட்டு 10 பந்தல் போட்டு மொத்தம் ஊட்டானதான் செய்யுது. இப்ப சில பேர் ஒருத்தர் 2 பேர் கொஞ்சம் வசதி தக்கிறவன் என்ன பண்றாங்க, வச்சிடறாங்க. வசதி இல்லாதவங்க மாமலா செய்யற மாதிரி ஊட்டாண்டிய. பொண்ணு வீட்டாண்ட கல்யாணம் நடக்குமா, பையன் வீட்டு? அந்த காலத்துல வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சாயந்தரமா என்ன பண்ணுவாங்க, 10 பேர் வர வச்சு சாப்பாடு கேப்பாடு ஆக்கி சாயந்தரமா கோவிலாண்ட தாலி கட்டிடுவாங்க. கோவிலாண்ட பண்ணுவாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் இல்ல. ஊட்டாண்டியதான். அதான் பொண்ணு வீட்டாண்ட கல்யாணம், பையன் வீட்டாண்ட பொண்ணு ஊட்டாண்டதான். பொண்ணு வீட்டு பார்த்துதான் பொண்ணு ஊட்டாண்ட. அப்படிங்களா? சரி சரி. இப்போ நீங்க எப்படி முறை பண்றீங்களோ அதே போலதான் நாங்க பாடுறது. அப்போ வந்து அவ்வளவு கல்வியோகம் இல்ல, திறமை இல்ல. இப்ப எல்லாம் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் இப்போ நம்ம இந்த பாயக்கமா வரேன், உங்கட்டாண்ட எப்படி நடக்குது என்ன நடக்குது எங்களுக்கு தெரியுது இல்ல. சரி சரி. உங்கட்டாண்ட வரோம் போறோம் இல்ல, அதனால இப்ப நீங்க செய்த மாதிரி தான் மொத்தம் நாங்க செய்யறது. சாப்பாடு எல்லாம் என்ன உணவு முறை சாப்பிடுறீங்க? சாப்பாடு வந்து நீங்க இட்லி பூரி கீரை எல்லாம் பண்றீங்க, அதெல்லாம் இல்லை.
சாப்பாடு, சாம்பார், ரசம், கார குழம்பு, சாப்பாடு தான். மதியம் ஸ்வீட்டு வாய்ப்பயம் இதெல்லாம் வைப்போம். திருமணம் காலையில நடக்குதா? இப்போ இல்லை, காலையில் தான். இந்த ராவு காலி அம்மக்கான பார்த்துன்னு எத்தனை மணிக்கு தேதி நல்லா இருக்குது, என்ன தேதி எந்த மாத்திரை நல்லா இருக்குது, எத்தனை மணிக்கு ராவு காலி அம்மக்கான இல்லை. இப்போ ஐயரு போய் கேட்டால் மொத்தம் குறிச்சு கொடுத்துருவாங்க. ஐயரை போய் ஐயரு கிட்ட போகணும், நேரம் குறிச்சுப்பீங்க. 4 குறிச்சிட்டு அது மொத்தம் ஐயரு சாமானமெல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க. அந்த நேரத்தில் தான் ஐயர் என்ன எந்த டைம் சொல்கிறாரோ, எந்த டைம் நல்லா இருக்குது அந்த டைம் தான். ஓ சரி சரி சரி. பொண்ணு அழைச்சிட்டு வர்றது முன்னாள் இரவே கூப்பிட்டு வந்துருவாங்களா? கூப்பிட்டு வந்து கோவிலோண்ட உட்கார வச்சு அங்கிருந்து மேலே தாளத்தோட மொத்தம் எங்கள் மேலந்தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு மறுநாள் வெடிஞ்சா கல்யாணம். வெடிகாலம் அப்படியே ராவு காலி அம்மா கொண்டு பார்த்து கல்யாணம் தான். அப்போ சாப்பாடு அன்னைக்கு ராத்திரிக்கும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடுவீங்க. மறுநாள் காலையிலேக்கு அதுக்கு ஆளுங்கிறாங்கல்ல. ஊரா இப்போ எங்கள் ஊர்லேயே வந்து ஆளுங்கிறாங்க, ஊர் ஆளுங்கள அவங்களே சமைப்பாங்க, சமையல் பண்றாங்க. அவங்களுக்கு எத்தனை பேர் நாங்கள் தாமரை கொடுத்துட்டு வந்துவிடும். ஓ சரி சரி. சமையலுக்காருக்கு கொடுத்துட்டு அவங்க ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருவாங்க. சரி சரி. அந்த லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதெல்லாம் மொத்தம் வாங்கி வந்துடும். முன்னாடி எல்லாம் இந்த வழக்கமே கிடையாது. இல்ல இப்ப சொல்றேன்னா சாயந்தரமா ஒரு 10 பேர் கூடிக்கணும். சாயந்தரமா என்ன பண்ணுவாங்க, அப்பெல்லாம் ரொம்ப சரக்கு இருக்கு சாப்பிட்டு சாயந்தரமா சாப்பாடு கீப்பாடு ஆகி சாயந்தரமா தான் பந்தி வச்சிருவாங்க. சாயந்தரமா கோவிலாண்ட தாலி கட்டிடுவாங்க. உங்க சாயங்காலமே கல்யாணம் நடந்துரும். சாயந்தரமா தான். இப்பதான் வந்து இப்ப என்ன நம்ம வழிமுறை இருக்குதோ அது மாதிரி 20 வருஷமா வந்து எப்படி முறை நடக்குதோ அதே போல. உங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சு? எங்க ஊட்டால தான், ஒலிநூர்ல தான். வீட்டுக்கு வெளியே காலையில தான் போட்டு ஐயருக்கு எல்லாம் வர வச்சு எல்லாம் சிறப்பா செஞ்சீங்க. சரி சரி. ரொம்ப சரி. உங்க உணவு அழகா நீங்க வெஜிடேரியன் சாப்பாடும் சாப்பிடுவீங்க, நான் வெஜிடேரியன் அசைவமும் சைவமும் சாப்பிடுவீங்க? அன்னைக்கு இல்ல, கல்யாணம் ஆன 3ஆவது நாள் தான் இந்த சிக்கன் எடுத்துன்னு வந்து. அதான் நீங்க வந்து உங்க சாப்பாடு முறையில, ஏன்னா சில பேர் சைவம்னே சொல்றாங்க, அசைவமும் சாப்பிடுவீங்க? சாப்பிடுறதுதான் கல்யாணம் ஆன பிறகு 3ஆவது நாள் தான். பத்திரிக்கை அடிச்சுட்டு பண்ணா நாங்கள் கவுச்சு சாப்பிடக்கூடாது. சாப்பிடுவோம். வேற ஏதாவது உங்களுக்கு பாரம்பரிய ஐதீகம்னு இருக்கா? எந்த கடவுளை நீங்க கும்பிடுறீங்க? எங்களுக்கு கடவுளன்னா சொந்தமா முனீஸ்வரம் தான் வீட்டு குலதெய்வம். நாங்க என்ன இருந்தாலும் நாங்க பெருமாள் பேர் தான் நாங்க சொல்றது. அவரு பேர் சொன்னாதான் எங்களுக்கு, அவரு பேர் சொல்லாத நாள் கிடையாது. நாங்க வெளியே வந்துட்டோம்னா கோவிந்தா பெருமாள் அண்ணாதான் எங்களுக்கு. ஓ சரி சரி. போவீங்களா திருப்பதி எல்லாம் போய் பார்த்துருவீங்களா? மூணாஞ்சனிக்கிழமை போய் வருவோம் நாங்க. அப்படிங்களா? மூணாஞ்சனிக்கிழமை போய் 1500 ரூபாய் உண்டியில் போட்டுட்டு அப்புறமா அவர் முகம் பார்த்துட்டு தரிசனம் பார்த்துட்டு தேங்காய் கருப்பூரம் வச்சுட்டு அவர் காலையில் வந்து கும்பிட்டு வந்துடும். வருஷம் ஒரு வாட்டி. ஆனா உங்களுக்கு வெளியில போறோம் வரோம் அதெல்லாம் கணக்கு இல்ல, வருஷம் ஒரு வாட்டி போய் வரணும். சாமின்றது குலதெய்வம் முனீஸ்வரன் தானுங்களா? குலதெய்வம் முனீஸ்வரன், அவரை தான் கும்பிடுறீங்க. இந்த இவரு எல்லா சாமியும் கும்பிட்டு இருந்தாங்க. நாங்க எல்லா சாமியும் கும்பிடுறீங்க. 24 மணி நேரம் பேர் சொல்றது வெங்கடேச பெருமாள் தான். இல்ல நான் சொல்றேன், உங்க பூர்வ குடிக்குன்ட்டு ஒரு சாமி இருக்கிறதுன்னா அது முனீஸ்வரன் தான். முனீஸ்வரன் தான். எங்க வீட்டுல குழந்தை பிறந்தா பொண்ணு பிறந்தா முனியம்மா, ஆம்பளா பிறந்தா வந்து முனுசாமி பேர் வைக்கிறது. ஃபர்ஸ்ட் கூப்பிடுறது அது வேற 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 பேரு. உங்களுக்குன்னு ஏதாவது பண்டிகை இருக்கா? பண்டிகை ஏதாவது பண்டிகை? எங்களுக்கு வந்து ஆடி மாசம் நாங்க கோவில் கட்டி வச்சுக்கிறோம். மாரியம்மா கோவில் கட்டி வச்சுக்கிறோம். ஆடி மாசம் வச்சுன்னா நாங்க தருணா பண்ணுவோம். உங்க மொழி இதுதானுங்களா இல்ல வேற ஏதாவது மொழி உங்களுக்குள்ள பேசிப்பீங்களா? நாங்க தெலுங்கு பேசுவோம். இந்த ரெண்டே தான் எங்களுக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது. இப்போ உங்க பூர்வ குடி ஆளுங்க எல்லாம் தெலுங்கு பேசுவீங்க? தெலுங்கு பேசுவாங்க. ஓ சரி சரி. எங்களை பத்தி மொத்தம் நீ கேட்ட மொத்தம் சொல்லிட்டு அதான் எங்களுக்கு விழாவிரி இறக்குறது. பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி.